இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு விதமான நியூஸ் பார்க்க போகிறோம். அதில் முதல் நியூஸ் என்ன அப்படின்னா ரொம்பவே சோகமான ஒரு நியூஸ். அண்ட் இரண்டாவது நியூஸ் என்ன அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே பிடித்த ஃபேவரட்டான ஆக்ட்ரஸ் பற்றின ஒரு நியூஸ் தான். ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரபல தயாரிப்பாளரும் நடிகருமான கிருஷன் குமார் அவர்களோட டாட்டர் திஷா அவர்கள் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். 1980 காலகட்டங்களில் பாலிவுட்டில் நடித்தவர் தான் கிருஷன் குமார். ஏகப்பட்ட படங்கள் நடிச்சிருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் அவர் தயாரிப்பாளராக இறங்கி ஏகப்பட்ட படங்கள் தயாரிச்சிருக்காரு. பாலிவுட்டில் மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கக்கூடிய டி சீரீஸில் இவரும் ஒன் ஆஃப் த ஒரு மெம்பர் அண்ட் ரொம்பவே க்ளோஸ் ரிலேட்டிவும் கூட. இவரோட பொண்ணு தான் திஷா. திஷா அவர்களுக்கு 21 வயசு ஆகுது அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்து வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு நிலையில் கடந்த சில வருடங்களாகவே அவங்க புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டு அதற்கு சிகிச்சை எடுத்து வந்திருக்காங்க. அண்ட் தொடர்ந்து அவங்க சிகிச்சையில் தான் இருந்திருக்காங்க. எப்படியாவது அவங்கள காப்பாற்றிடலாம் அப்படின்னு அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே போராடி இருக்காங்க. ஆனால் சிகிச்சை பலனின்றி இன்னைக்கு திஷா அவர்கள் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வெளியாகி இருந்துச்சு. அண்ட் ஸ்டார்டிங்கில் இதை மிகப்பெரிய அளவில் யாருமே பெருசாக நம்பலை. ஏன்னா அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் டி சீரிஸ் சைடில் இருந்தோ அப்படி இல்லைனா கிஷன் குமார் அவர்கள் சைடில் இருந்தோ வெளிவரலை. அந்த ஒரு காரணத்தினால இது ஃபேக் நியூஸாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ டி சீரிஸ் இந்த ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் அனௌன்ஸ்மெண்ட் வெளியிட்டிருக்காங்க. திஷா குமார் அவர்கள் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு. இவ்வளவு சொத்துக்கள் இருந்தும் வெறும் 21 வயசுல அந்த பொண்ணு இறந்து போயிருக்கதை நினைச்சு எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நீங்க இந்த ஒரு விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க ஆக்டர் ஷாலினி அஜித்குமார் அவர்கள் சமீபத்தில் அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் ஒரு போஸ்டர் ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. அண்ட் அந்த ஒரு போஸ்டரில் அவங்களோட இளைய மகன் ஆத்விக் அவர்கள் அவங்களுக்கு மொத்தம் கொடுக்குற மாதிரியான ஒரு போஸ்டர் தான் அது. அண்ட் கீழேயே கேப்ஷனாக அவங்க பையனை பற்றி ரொம்பவே எமோஷ்னலாக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த ஒரு ஃபோட்டோ இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. ஆக்டர் அஜித்குமார் அவர்களோட மனைவியும் முன்னாள் நடிகையுமான ஷாலினி அவர்கள் சமீபத்தில் தான் சோசியல் மீடியா அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த ஒரு சோசியல் மீடியாவில் ஏகப்பட்ட ஃபோட்டோ ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. குறிப்பாக அவங்க ஃபேமிலியாக இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்களும் அஜித்குமார் சாரும் வெளியே போயிருந்தா அங்கே இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ், அஜித்குமார் சாரோட பர்த்டேக்கு எடுத்த ஃபோட்டோஸ் அப்படின்னு அவங்களோட பிரைவசி ஃபோட்டோஸ் எல்லாமே ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ட்ரீட் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அஜித்குமார் சார் பொதுவாகவே அவரோட ஃபோட்டோவை வெளியில் விட மாட்டார். அண்ட் ரசிகர்களாக எடுத்து போட்டதான் உண்டு. அந்த வகையில் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸை இந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் மூலயமா பார்க்குறது அவங்களோட ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயமாகவே இருந்துச்சு. அண்ட் சமீபத்தில் தான் ஷாலினி மேமுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருந்துச்சு. அதை தொடர்ந்து அவங்க ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க, ரெக்கவர் ஆகி வீட்டுக்கு வந்துட்டாங்க. இந்த ஒரு நிலையில் அவங்களோட பையன் ஆத்விக் அவர்கள் அவங்களுக்கு நெத்தியில் கிஸ் பண்ணுற ஒரு ஃபோட்டோ இப்போ சோசியல் மீடியாவில் வெளியிட்டு இருந்தாங்க. அண்ட் இந்த ஒரு புகைப்படத்தை பார்த்துட்டு ஷாலினி மேம் இன்னும் நீங்கள் சூப்பராக ரெக்கவர் ஆகி சீக்கிரமே நீங்கள் நல்லபடியாக வரணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட ரசிகர்கள் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.